Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட saree கலெக்ஷன் வந்து வீடியோ போடுங்கன்ட்டு ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து saree கலெக்ஷன் காட்ட போகிறதுல என்னுடைய லாங் குர்த்தி அதாவது லெஹங்கா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி லாங் ட்ரெஸ் மட்டும் நான் காட்ட போகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னோடய saree கலெக்ஷன் காட்டுறேன். என்னோட லைவில் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குர்த்தி கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக என்னுடைய குர்த்தி கலெக்ஷன் போடுறேன், என்னுடைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன் ஒரு தடவை போடுறேன். அது மாதிரி தனித்தனியாக போடலாம். என்ன டைம்லேயே வந்து நான் பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தோன்னா திருப்பி வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரிய கஷ்டமாக அரேஞ்ச் பண்ணி ஸோ அதனால் கொஞ்சம் செக்ஷனாக நான் வந்து காட்டுறேன். நான் அப்படியே ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை இருக்கிற டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் உங்களோட ரெக்வஸ்டட் வீடியோ தான். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ், ஃபேஷன் ரிலேட்டட், மேக்கப் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்டக்கூடிய இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பேண்ட்டோட வருது. இது ஸோ இதோடைய ஹேண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நெட்டு மாதிரி இருக்குது. இது வந்து லாங் கவுன் மாதிரி வந்து போடுற மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் போட்டுட்டு வந்து திருப்பி வந்து வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன், எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லாங் ஜிப் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஜிப் இருக்குது, கோட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேடட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி சைனீஸ் காலரில் வரும். கீழே ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாங் ட்ரெஸ் இது. ஸோ இதோட வந்து இந்த பேண்ட் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதை எப்படி வியர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் உள்ள ஜீன்ஸ் போட்டுட்டு கூட ஏதாவது பார்ட்டிஸ் போகிறதுனா வந்து கீழே நல்லா வார்மாக இருக்கும். ஸோ அதனால் உள்ள ஜீன்ஸ் போட்டுட்டு மேலே வந்து இதை வந்து ஓவர் கோட் மாதிரி போட்டுட்டு போவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய பிக்சர்ஸும் வந்து நான் வந்து இதை வியர் பண்ணியிருக்கப்போ எடுத்த பிக்சர்ஸும் வந்து இதோட நான் ஆட் பண்ணுறேன். நான் ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு ட்ரெஸ் பார்க்கலாம். இது வந்து லெஹங்கா, இதை வந்து ஹாஃப் சாரீ, அப்புறம் வந்து லாங் ட்ரெஸ், கவுன், இப்படி என்ன மாதிரி வேணாலும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பர்பஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி இதோட ஃபுல் ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நல்லா ஹெவி ஒர்க் இருக்கும், நல்ல வெயிட்டானது இது. ஸோ உங்களுக்கு ஒர்க்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நல்ல ஒர்க் இருக்கும். ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயர்ஸ் எல்லாம் இருக்கும். உள்ளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி சில்க் மாதிரி இருக்கும். பேக்கில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக்கில் வந்து இந்த மாதிரி ஜிப் இருக்குது. இது வந்து பாடி ஃபிட்டுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிப் இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக சூப்பராக ஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் போட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜிப் சைடில் இருக்குது. ஸோ இதை எப்படி வாங்கினேன்னா லெஹங்கா மாதிரி நான் வாங்கினேன். ஸோ இது மேலே இருக்கிறது தனியாக வந்துருந்தது, கீழே இருந்த பீஸ் வந்து நம்ம லெஹங்காவோட ஸ்கர்ட் வரும் இல்லையா, லாங் ஸ்கர்ட்டு, அது மாதிரி வாங்கிட்டு இது ரெண்டையும் சேர்த்து வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது லாங் கவுனாகவும் போடலாம். இதை வந்து ஹாஃப் சாரியாக எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் நான் வந்து இந்த மாதிரி துப்பட்டாவை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணேன். ஸோ துப்பட்டாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாஃப் சாரி இருக்க மாதிரி ஃபுல்லாக ஒரு லென்த்து துப்பட்டா வந்துருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை கவுனாகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து கவுன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஹாஃப் சாரி போடுற மாதிரி வந்து நான் வந்து போடுறேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண பிக்சர்ஸ் வந்து நான் வந்து உங்களோட இந்த வீடியோவில் நான் சேர்க்குறேன். நான் இது
இது வந்து அடுத்த காட்டக்கூடிய ஒரு லாங் ட்ரெஸ். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், அந்த பீகாக் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். என்ன அதாவது டபுள் ஷேட் கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட வந்து ஷால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஷால் வந்து இருக்கும். ஷால் கீழேயே வந்துட்டு இந்த மரட்டு அதோடைய இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவுள்ளேயே வந்து லெகின்ஸ் இருக்குது. ஸோ லெகின்ஸ் போடுறதுனால அவங்கவுங்க விருப்பம் போடலாம்னு போடலாம், இல்லாட்டி போடாமல் கூட விட்டுறலாம். ஸோ இது ஃபுல்லாக கீழே ஃப்ளோர் லென்த் வரையும் இருக்கும். ஸோ அது மாதிரி இது இருக்கும். ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. கோல்டன் இடையில வந்து கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ நைட் பார்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வீ கலர் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஜிப்பு வச்சுருக்கேன் நான். அதில் வந்து ஒரு ஹூக் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹூக் வந்து நானாக தான் திருப்பி வந்து இதை வந்து நான் தனியாக செப்ரேட்டாக வந்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா அது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை கலட்டுறப்போ. ஸோ இந்த மாதிரி ஹூக் இருக்கப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு கலட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயே பேடட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இதோடைய ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம மேரேஜ்க்கோ இல்லை ஏதாவது ரிசப்ஷனுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ போடுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கவுன் ட்ரெஸ். ஸோ அடுத்து இந்த ஒரு லாங் ட்ரெஸ். இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் இது. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த அயர்ன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து விரிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நைட் பார்ட்டிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இதில் வந்து இந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கும். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் அந்த கோல்டன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கேரளா ஸ்டைல் வெட்டிங் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். பின்னாடியும் சேமாக இந்த இடத்துல வந்து அந்த நடுவில் வந்து அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட வந்து அது ரொம்ப சிம்பிளாக ஒரே கலரில் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இந்த ஷாலுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸே வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு ஷால். இது எப்படி ஒர்க் இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி வந்து தெரியுதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க் இருக்கும். இந்த இடையிலலாம் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். சைடில் எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்கும். ஸோ அது வந்து பிளைன் கலரில் அந்த சுடிதார் இருக்கிறதுனால, லாங் ட்ரெஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஷாலில் வந்து நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து நான் வியர் பண்ண பிக்சர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதுக்கும் அஸ் யூஷுவல் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இது வந்து வியர் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு மாதிரி இந்த கிளாத் வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் வந்து அதே கலரில் இருக்க லெகின்ஸ், வேறு ஒரு லெகின்ஸ் தான் உள்ளே போட்டிருப்பேன். அது வந்து தெரியவும் தெரியாது. ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் லென்த்தில் இருக்கும் அந்த ட்ரெஸ். அதனால் ஸோ அடுத்த ட்ரெஸ் வந்து லாங் ட்ரெஸ் வந்து இது. ஸோ இது வந்து லெஹங்கா மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட ஸ்கர்ட் இது. ஸோ ஸ்கர்ட்டில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி டர்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் போடுறப்போ. நான் ஆக்சுவலாக வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு சின்ன டிசைன் இந்த சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைஸ்க்கு ஏதாவது ஒரு வாங்கி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நான் அந்த லெஹங்காவும் அந்த ஆரஞ்சு கலரில் காட்டினேன் இல்லையா, அந்த லெஹங்காவும் வந்து அதே மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம சைடில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி டர்சல் வந்து இந்த ப்ளவுஸ்லேயும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. பேக்கில் வந்து இந்த ஃப்ளார் வந்திருக்கு. ஸோ இதோடைய ஷால் துப்பட்டா ஃபுல்லாகவே மிரர் ஒர்க் இருக்குது. ஸோ பிங்க், ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஆல்சோ ப்ளூ அண்ட் பிங்க் வந்து. ஸோ இது மாதிரி இருக்குது. இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது இந்த ஷால்.
ஸோ இதுதான் அடுத்த ட்ரெஸ்ஸு. இதை வந்து நம்ம வந்து லெஹங்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அடுத்து காட்டுறது வந்து இந்த ட்ரெஸ் இது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. க்ளோஸ் நெக்கு இது. இந்த நெக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கையிலையும் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன்ஸ் இருக்குது. கீழே வரைக்கும் ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபேன்சி பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் அண்ட் ஆஷ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாங் ட்ரெஸ் இது. ஸோ இப்போ காட்டக்கூடிய இந்த லாங் ட்ரெஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வியர் கூட பண்ணலை இது. ஸோ பிளாக் அண்ட் ரெட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த குர்த்தி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சைஸில். ஸோ இதோட கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. யானை அதெல்லாம் என்னென்னமோ போட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்ல ஒரு லாங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இதுதான் பிளாக் அண்ட் ரெட். எப்பயுமே வந்து என்னுடைய ஃபேவரெட். ஸோ அதனால் பிளாக் அண்ட் ரெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு உள்ளே வந்து எந்த லெகின்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஃப்ளோர் லென்த் உள்ள கவுன் தான். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரெட் கலரில் நம்மளுடைய துப்பட்டா ஷால் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் காட்ட இந்த ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சாரீ கலெக்ஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதெல்லாம் திருப்பி நான் பீரோலேருந்து எடுத்து அதெல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப செலக்டிவாக வந்து ஒரு 4-5 அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா அது வந்து என்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.